ரொம்ப சிம்பிளா ஷிர்க நான் அடிக்கடி புரிய வைக்கிறதுக்கு ஒரு செய்தி சொல்றது உண்டு. ஷிர்க பத்தி ரொம்ப பயங்கரமா அதான் இதான் பேசுறாங்க. இது ஷிர்கா அது ஷிர்கான்னு ரொம்ப சிம்பிள். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், தப்பா யாரும் நினைக்க கூடாது. இப்ப கணவனும் மனைவியே ரோட்ல போறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர். அந்த அம்மாட்ட கேட்கணும், இந்த அம்மாட்ட, அம்மா இது யாருமா? இந்த அம்மா என்ன பதில் சொல்லணும் தெரியுமா? இது என் ஹஸ்பண்ட் சொல்லணும். இந்த அம்மாட்ட கேட்கணும், இது யாருமா? இதுவும் என் புருஷன். அல்லாஹ் லிஸ்ட் வேற ஆயிடுச்சுங்க. இப்போ இதுவும் என் புருஷன் என்ன என்ன அர்த்தம்? அது என்ன சொல்லணும்? அது இவரு என் புருஷன், அவ்வளவுதான். அங்க நிறுத்திக்கணும். இது எது இறைவன், அவ்வளவுதான். இல்ல இவனும் இறைவன், அவனும் இறைவன், அதுவும் இறைவன், இதுவும் இறைவன், காணும் பொருள் எல்லாம் கடவுள், திருப்பிய திசையெல்லாம் தேவன்னா நீ விளங்கலன்னு அர்த்தம். இது அந்த பெண்ணுக்கு நீங்க இப்ப என்ன பட்டம் கொடுப்பீங்க அப்படி சொன்னா? இவரும் என் கணவர்னு சொன்னா அது எந்த லிஸ்ட்ல நம்ம சேர்க்க முடியும்? அதுதான் ஷிர்க், வேற ஒண்ணுமே. ஷிர்க ரொம்ப பெருசா விளங்க வேண்டியதில்லை. இது விளங்கினால் போதும். என் இறைவனுக்கென்று இருக்கிற தரத்தை நான் அவனை தவிர வேறு யாருக்கும் தரமாட்டேன். சஜிதா அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் செய்வேன், வேற யாருக்கும் செய்ய மாட்டேன். யாருக்கும் செய்ய மாட்டேன். சஜிதா அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், மார்க்கத்தில் சில அம்சங்கள் இருக்கிறது. சத்தியம் அல்லாஹ்வின் பேரில் மட்டும் தான் செய்யணும். குர்ஆன் மேல, அத்தா மேல, அம்மா மேல, அவங்க மேல, இவங்க மேல செய்யக்கூடாது. சத்தியம் அல்லாஹுவிற்கு மட்டுமே, நேர்ச்சை அல்லாஹுவுக்கு மட்டுமே, இபாதத்து சுஜூது அல்லாஹுவுக்கு மட்டுமே, ஏதாவது ஒரு பொருளை அறுத்து பலியிடுதல் அல்லாஹுவின் பெயர் மட்டுமே. ஏதாவது ஒரு கோழியை பிடிச்சிட்டு எங்க ஊர் அஜத்து பேர அறுக்கிறேன்னா செல்லாது. சத்தியம், நேர்ச்சை, சொல்லுங்க, சஜிதா, பிராணியை அறுத்தல், இந்த 4 இடமும் அல்லாஹ் மட்டும் தான். இதுல வேற யாரை சேர்த்தினாலும் ஷிர்காயிடும். யாரையும் சேர்க்க முடியாது. ரசூலுல்லாஹ்வே கத்து தரல. ஏதாவது ஒரு கோழி அறுக்கிறப்போ பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் தான். முஹம்மது ரசூலுல்லாஹ் அறுத்தா கோழி செல்லாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லி தரல. எனவே ஷிர்க் ஒண்ணே ஒண்ணு இல்லைன்னா அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போற கேட்டு நிறைய இருக்கு. 100கணக்கான வழி இருக்கு. அவர் நிறைய வாரி வழங்கி போய்விட்டார் சொர்க்கத்துக்கு. அவர் நிறைய நபில் நோம்பெல்லாம் வச்சார், அவர் போயிட்டார். இவர் காலமெல்லாம் தஹஜ்ஜத் தொழுதார், அவர் போயிட்டார். 1000 அமல் இருக்கிறது சுவனத்திற்கு செல்ல. 1000 அமலுக்கு முன்னால் ஒரே ஒரு முடிச்சு இருக்கிறது, ஷிர்க் என்கிற முடிச்சு. அதை மட்டும் கரெக்டா வச்சிருந்தா அல்லாஹ் நினைத்தால் சின்ன அமல்ல கூட சொர்க்கம் கொடுத்துருவான். சின்ன அமல்ல கூட கொடுத்துருவான். ஆனா ஷிர்க் இல்லாம இருக்கணும். ஹதீஸ்ல வருகிறது அல்லவா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, ஏப்பா நீ என்னப்பா அமல் செய்யற, சொர்க்கத்துல எனக்கு முன்னாடி நீ நடந்து போற மாதிரி பாத சத்தத்தை நான் கேட்டேன் அப்படின்னாங்க. மேராஜுக்கு போயிட்டு வந்து அவர் சொன்னாரு, பெரிய இதெல்லாம் நான் ஒண்ணும் பண்ணல, எப்போ உது செஞ்சாலும் உது செஞ்ச உடனே 2 ரக்காத் தொழுதுருவேன். பள்ளிவாசல்ல நுழைஞ்சா நம்ம தொழுகிறோம், தஹியத்துல் மஸ்ஜிதுங்கிறோம், தஹியத்துல் உதுங்கிறோம், 2 ரக்காத். அது ஒண்ணுதான், எனக்கு என்னமோ வேற எதுவும் பெருசா நான் செஞ்ச மாதிரி தெரியலன்றாரு. சின்ன அமல் என்று நினைக்கலாம், அல்லாஹ் சொர்க்கம் கொடுத்து விடுவார். சொர்க்கத்திற்கு 1000 வழி உண்டு. நான் சொன்னது போல் முதல் வழி ஷிர்க் இல்லாமல் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர என்னுடைய நெத்தி பூமியில கீழே நான் வேற யாருக்கும் வைக்க மாட்டேன், வேற யாருக்கும் வைக்க மாட்டேன். பெற்றோர்கள் பெரியோர்கள் கையை பிடிச்சி முத்தலாம், காலை பிடிச்சி இந்த முத்தம் கொடுக்கறதெல்லாம் வேற. சஜிதா அல்லாஹுவுக்கு மட்டும். லா சுஜூத இல்லா லில்லாஹ். இந்த ஒரு இடத்தில் ஷிர்க் என்கிற முடிச்சு பத்திரமாக அது அவிழ்த்து விடப்படாமல் இருக்குமானால் அல்லாஹ் எந்த அமல்லையும் சொர்க்கத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ்வுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சின்ன அமல்ல கூட கொடுத்துருவாங்க. அதுல உறுதியா இருக்கணும். முஸ்லிம்கள் காலம் எல்லாம் அதுல உறுதியா தான் இருக்கிறாங்க. நாம ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ போனாலும் ரசூலுடைய ரவுதாவுல போய் நின்றாலும் சலாம் தான் சொல்லுவோமே ஒழிய சஜிதா செய்ய மாட்டோம். யாராவது பண்ணிருக்கீங்களா? ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ போனா ரசூலுல்லாஹ்வுடைய கபர்ல அங்க ஆனா துஆ ஓதுறதுக்கே விட மாட்டேங்கிறான். அங்க நிக்கிற போலீஸ் அல்லாஹும்ம ஸல்லி அலா தவக்கல் கையை தட்டுறான்.
இன்னும் நீ அல்லாஹ்வுக்கு ஸல்லி அலைஹி இங்க வந்து சொல்றேங்கிறான். சஜிதா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு யாரும் செய்யறது இல்லை. இன்னும் சொல்ல போனா நான் வேற வார்த்தையில சொல்றேன், இதுதான் சரியானது. என்ன தெரியுமா? உலகத்துல எத்தனையோ பேர் வந்தவங்களை எல்லாம் மற்றவன் கடவுள் ஆக்கி விட்டான். இவர் கடவுள், இவர் தெய்வம்னு ஆக்கி விட்டான். கடைசி வரையும் ரசூலுல்லாஹ் தெய்வம் ஆக்கப்படவே இல்லை, கடவுளாக்கப்படவில்லை என்பதில் தான் பெருமானாருடைய பிரச்சாரத்தின் வெற்றி அடங்கி இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் கோடிக்கணக்கான மக்கள் ரசூலுல் ரவுதாவில் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. அப்படி சலாம் மட்டும்தான் சொல்லுவார்கள், ஸலவாத்து சொல்லுவார்களே ஒழிய சஜிதா யாருக்கும் செய்ய மாட்டார்கள்.